அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 8ஆம் திகதி ஜூன் மாதம் 2016 வருடம் புதன்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து அந்த வகையில் வழமை போலவே முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது பல கோணங்களில் முப்படை விசாரணை, குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியும் பெறப்படும் என்ற தலைப்பில் பிரசுரமாகியுள்ளது. கொஸ்கம சலாவ ராணுவ முகாமின் ஆயுத களஞ்சிய தீ விபத்து தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போலீசாரின் உதவியுடன் முப்படையினர் அடங்கிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரதும் பகுப்பாய்வு திணைக்களத்தினதும் உதவிகளும் இவ்விசாரணைகளுக்கு பெற்றுக் கொள்ளப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் தெரிவித்தார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் மலையக ரப்பர் தோட்டங்களிலும் புதிய கிராமங்கள் அமைக்கப்படும், எட்டியன் தோட்ட வீடமைப்பு ஆரம்ப நிகழ்வில் திலகர் எம்பி என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம்பெடுத்துள்ளது. மலையகத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களைப் போன்று ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் நிலை கவனத்தில் கொள்ளப்படவில்லை. இதனால் மலையக தாழ்நில மாவட்டங்களில் அவர்களின் வாழ்க்கை நிலை மிகவும் மோசமாக உள்ளது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த மலையக செய்தி. இதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமான பிரதான கட்சிகள் முன் காணப்படுகின்ற பொறுப்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தேசிய பிரச்சினைக்கு நியாயமான தீர்வொன்றை காணும் நோக்கில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நியாயமான மற்றும் நிரந்தரமான அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என நாம் விரும்புகின்றோம். நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உண்மையாயினும் அதனூடாக எமது பிரச்சினைகள் தீர்ந்துவிட்டதாக கூற முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார் என்று தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது ஆயுத களஞ்சிய வெடிப்பு விசாரணைக்கு முப்படைக்குழு சபையில் பிரதமர் ரணில் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொஸ்கம சலாவ ராணுவ முகாமில் ஆயுத களஞ்சியத்திற்கு பயன்படுத்தப்பட்ட சாதாரண களஞ்சிய சாலையில் இருந்தே தீப்பற்றியுள்ளதாகவும் இன்னும் அவ்வப்போது அங்கு வெடிப்புகள் இடம்பெறுவதாகவும் இந்த நிலைமை சில நாட்களுக்கு இருக்கும் என்றும் அறியத்தரப்பட்டிருப்பதாகவும் நேற்று புதன்கிழமை சபையில் தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்று அதனுடைய தொடர்ச்சியுடன் கூடியதாக அமைய பெற்றிருக்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. தொடர்ச்சியாக தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். கல்வி மேம்பாடு என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கில் யுத்த பாதிப்பினாலும் தெற்கில் அரசியல் தலையீட்டினாலும் பின்னடைவு கண்டிருக்கும் கல்வித்துறையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்தின் கீழ் அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் என்று தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி வெடி விபத்து குறித்து ஆராய முப்படைக்குழு களத்தில், நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் தெரிவிப்பு, அறிக்கை வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை, சாதாரண களஞ்சிய சாலையிலேயே தீ என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தலைப்புச் செய்தியினை தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் சுடலை ஞான அரசியல் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொஸ்கம சலாவ ராணுவ முகாம் வெடித்து சிதறியமையை வாங்கரோத்து அரசியல்வாதிகள் அரசியல் லாபம் தேடும் முயற்சிக்காக பயன்படுத்துவது மிகவும் வெட்கக்கேடான அநாகரிக செயற்பாடாக கண்டிக்கப்பட வேண்டியதாகும். பாரிய அனர்த்தம் நடந்து இன்னமும் அதன் அதிர்ச்சியில் இருந்து மக்கள் மீளெழுந்திருக்காத நிலையில் கொஸ்கம சலாவ ராணுவ முகாமை இடம் மாற்ற திட்டமிட்டிருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். தொடர்ச்சியாக யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகும் உதயன் மற்றும் வலம்புரி பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது காணாமல் போனோர் சான்றிதழ் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம், மங்களவின் முன்மொழிவு ஏற்கப்பட்டது, நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என்ற தலைப்பில் அமைய பெற்றுள்ளது. இலங்கையில் காணாமல் போனோருக்கான சான்றிதழ்களை வழங்குவதற்கு அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி.
தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது என்ன மனநிலையில் சம்பந்தன் செயற்படுகின்றார், 2016க்குள் தீர்வு என்பது வெறும் கணிப்பே, சுரேஷ் சாடல் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தொடர்ச்சியாக இன்று வெளியாகி இருக்கும் லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது கொஸ்கம சலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பு சம்பவத்தின் காரணமாக சலாவ பகுதியில் அமைந்திருந்த ராணுவ கிராமம் ஒன்றின் ராணுவ வீடுகள் 107 வீடுகள் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளதுடன் சுமார் 80 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக அறிக்கையிடப்பட்டு தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது லங்காதீப. தொடர்ச்சியாக டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி மீது கவனம் செலுத்தலாம். பிரதான தலைப்புச் செய்தியானது லிட்ரோ எரிவாயுக்கான விலை மனு கோரலின் ஆரம்ப தொகையாக $1 மில்லியன் வரை நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிவாயுக்கான விலையேற்றம் எந்த அளவிற்கு செல்லும் என்பது தொடர்பில் பொதுமக்கள் புருவத்தை உயர்த்தி பார்ப்பதாக அமையப்பெற்றுள்ளதாக தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை அறிக்கையிட்டுள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் இந்திய மற்றும் சர்வதேச செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் இந்திய செய்திகளில் ஒன்றாக சிறைக்குள்ளேயே ஒடுங்கி முடங்கிவிட்டது என் மகனின் இளமை என்ற ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறைக்குள்ளேயே ஒடுங்கிவிட்டது என் மகனின் இளமை வாழ்க்கை எல்லாமே என கண்ணீர் வடித்துள்ள அற்புதம்மாள் தனது மகன் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுதலை செய்ய கோரி முதல்வர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. அதனைத் தொடர்ந்து சர்வதேச செய்திகளில் ஒன்றாக அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் நியமனத்திற்கு தேவையான பிரதிநிதிகளை உறுதி செய்த ஹிலாரி என்ற தலைப்பில் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. அமெரிக்க முன்னாள் ராஜாங்க செயலாளர் ஹிலாரி கிளின்டன் ஜனாதிபதி வேட்பாளர் நியமனத்திற்கு தேவையான எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை பெற்றதன் மூலம் தனது வேட்பாளர் நியமனத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதேவேளை மற்றொரு சர்வதேச செய்தியாக துருக்கியில் போலீசாரின் பஸ்ஸை இலக்கு வைத்து கார்குண்டு தாக்குதல், 4 பொதுமக்கள் உட்பட 11 பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. துருக்கிய இஸ்தான்புல் நகரில் போலீசாரின் பஸ் ஒன்றை இலக்கு வைத்து நேற்று செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்ட கார்குண்டு தாக்குதலில் 7 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் 4 பொதுமக்கள் உட்பட குறைந்தது 11 பேர் பலியானதுடன் 36 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்று அதனுடைய தொடர்ச்சியுடன் கூடியதாக அமையப்பெற்றுள்ளது அந்த மற்ற சர்வதேச செய்தி. தொடர்ச்சியாக இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது முன்னாள் பொருளாதார அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அடிக்கு ஒரு தடவை கைது செய்யப்படுவதும் பின்னர் பிணையில் விடுவிக்கப்படுவதுமாக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கும் பசில் ராஜபக்ஷவுக்கும் இடையிலான அந்த கைது நடவடிக்கைகள் டாம் அண்ட் ஜெர்ரி கார்ட்டூன் போன்று சித்தரிக்கப்பட்டு பூனைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு என்று பொதுமக்கள் கேள்விக்குறியோடு அங்கலாய்த்த வண்ணம் நிற்பதாக சித்தரிக்கப்பட்டு தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கும் ஒரு கேலி சித்திரமானது சாதனை ஊர்வலம் வேதனை ஊர்வலம் என்று தலைப்பிடப்பட்டதாக அமையப்பெற்றுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இருவருடைய தலைமையில் நல்லாட்சி என்ற கொடிபிடிக்கப்பட்ட கொண்டாட்ட ஊர்வலம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் அதில் பொதுமக்களோ வாழ்க்கை செலவு என்கின்ற பெரிய மூட்டை, வட்வரி என்கின்ற ஒரு சிறிய சுமை, சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட கடன் சுமை மற்றும் நிவாரண வெட்டு என்கின்ற சுமைகள் அடங்கிய பல மூட்டைகளை தன் மீது தாங்கிய வண்ணம் அவர்கள் நலிந்த நிலையில் அந்த ஊர்வலத்தில் நடந்து செல்கின்றார்கள். அதேவேளை ஏனைய தலைவர்கள், அரசியல்வாதிகள், பிரமுகர்கள் போன்றோர் மேள தாளங்களோடு கொண்டாட்டமாக ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருப்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல். அதனைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது கொஸ்கம சலாவ ராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டிருந்த கருத்தினை மையப்படுத்தியதாக தன்னுடைய கேலி சித்திரத்தினை வரைந்துள்ளது. அந்த வகையில் தீப்பிடித்த அந்த ராணுவ முகாமை அவர் ஒரு கையால் கட்டிப்பிடித்த வண்ணம் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடுகின்றார்கள். வெடிப்பு சம்பவத்தால் அந்த ஆயுத கிடங்கில் இருந்த ஆயுதங்களோ அனைத்து பக்கங்களிலும் தெரித்து விழுகின்றது. இந்த நிலையில் ஹிஹி ராணுவ முகாமை அகற்ற நடவடிக்கை எடுத்திருந்தேன்பா என்று அவர் சாவகாசமாக சொல்லிய வண்ணம் நிற்பதாக சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி. எனவே நேயர்களே, இவைதான் இன்று பத்திரிகைகளில் இடம் பிடித்திருந்த சில முக்கிய செய்திகளாகும். இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்கள்.